பாஞ்சஜன்யம். திருமால் வைத்திருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு சுத்த வெண்மையானது, சிறு கரையை கூட அதில் காண முடியாது என்பார்கள் ஆன்மீக பெரியோர். இறைவன் களங்கமற்றவன் என்பதை குறிக்கவே இந்த சங்கு பெருமாளிடம் இருக்கிறது என்பார்கள். கடலுக்குள் 1000 இடம்புரி சங்குகளுக்கு நடுவே ஒரு வலம்புரி சங்கு கிடைக்கும். 1000 வலம்புரி சங்குகளுக்கு நடுவே பர்ஜன்யம் என்று சொல்லக்கூடிய அருமையான வடிவமைப்புடைய வெண்சங்கு இருக்குமா. 1000 பர்ஜன்யங்களுக்கு இடையே ஒரு பாஞ்சஜன்யம் கிடைக்கும் என்றால் அதனுடைய பெருமையை அளவிட முடியாது என்பார்கள் பெரியோர்கள். திருமாலிடம் மாற்றே இல்லாத தங்கத்தில செய்யப்பட்ட வாள் இருக்கிறது என்கிறார்கள். அதனை நாந்தகம் என்கிறார்கள். அவருடைய சக்கரம் வேகமாக சுழல்வதனால் சுதர்சனம் என பெயர் பெற்றது என்றும் சொல்லுவார்கள். மேலும் கௌமோதகி என்று சொல்லக்கூடிய கதாயுதமும் சார்கம் என்று சொல்லக்கூடிய வில்லும் இருக்கிறது என்கிறார்கள். அதனால்தான் பெருமாளை சாரங்கபாணி என்று சொல்வார்கள். அதற்கு வில்லேந்திய பெருமாள் என்று பொருளாம். இன்றைய தமிழ் மதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம், பின் எய்த வைத்தது ஓர் இன்பப் பிறப்பினை முன் எய்த வைத்த முதல் அவன் எம் இறைதன் எய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமது தானே. தவநிலையை அடைந்த பிறகு அதில மேன்மை நிலையை அடைய வைத்தது ஒரு பேரின்பத்தை கொண்ட பிறவியாகும். இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்பிருந்தே ஒவ்வொரு பிறவியிலும் இந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை வைத்து அருளியது ஆதி முதல்வனாகிய எமது இறைவனாகும். தாம் இறைவனாகவே இருக்கின்றோம் என்பதை எம்முடைய ஆன்மா உணர்கின்ற காலத்தில் அவன் தானாகவே உள்ளிருந்து வெளிப்பட்டு அருள்வான். அவ்வாறு இறைவன் வெளிப்படும் நிலையை அடைய வைத்தது தவநிலையில் உறுதியாக இருக்கின்ற மனமாகும்.